இது யார் சட்டை ஓபன் பண்ணாம புதுசா இருக்கு? அசோக் அண்ணாவுக்கு ஆனந்தி வாங்கிட்டு வந்தது. இதை நான் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கோங்கண்ணா. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். புது சட்டையை போட்டு போலாம். அந்த சட்டையை போடாதீங்க. ஏன் போடக்கூடாது? அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேட்க. அது அண்ணனுக்காக நான் வாங்கிட்டு வந்தது. ஏய் குடி. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? மேல போய் கொடுத்துட்டு வா. என்ன போட்டுக்க சொல்லி கொடுத்தா? ஒண்ணு வேணாம், அவகிட்டே கொடுத்துரு. புடிங்கண்ணா. அசோக் சட்டையை போடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு அவன் நினைக்கிறான். வேண்டாம். எங்களுக்கு அசோக் அண்ணா வேற, நீங்க வேறயா? நீங்க தான் எங்களுக்கு அசோக் அண்ணா. புடிங்க. நீங்க 3 பேர் அப்படி நினைக்கிறீங்க, ஆனா ஆனந்தி அப்படி நினைக்கலையே. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்க பராசக்தி காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருக்கேன். அவ ஆனந்தி அங்க தானே படிக்கா. அவளுக்கு நான் தான் வாத்தியாரு. அப்படியா? வாங்க. உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்கேயே பேசலாமா இல்ல தனியா போயிடலாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். எதுக்கு? அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடந்ததோட அப்படியே நிக்குது. அவங்க உங்க சொந்த தாய் மாமா பொண்ணுங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அன்னைக்கு உங்களுக்கும் அசோக்கும் நடந்த சண்டையில அவன் உங்க சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டானா. அதனாலதான் கல்யாணம் நின்று போச்சுன்னு அசோக் சொன்னான். அன்னைக்கு நடந்த தப்புக்கு இன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இன்னொரு ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்கணும். 2 கல்யாணம்னா? காயத்ரியை நம்ம செந்தில் தான் கட்டணும். அதை நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன செந்தில்? 4 பேர்லயும் காயத்ரி தான் ரொம்ப அழகானவன். என்ன என்கிட்ட சொல்றப்ப கௌரி தான் ரொம்ப அழகானவன், நீங்க அவங்ககிட்ட காயத்ரி தான் அழகானவன்றீங்க. ஏதாவது சொல்லிதானங்க ஆகணும். காபி சாப்பிடுங்கயா. வேண்டாம். காஃபி சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவேன், ஆனா வேண்டாம். ஏன்? நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நான் காஃபி சாப்பிடுவேன். நீங்க காபி சாப்பிட்டாதான் நாங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்போம். 10, 50, 100, 200, 100 ரூபா கூட இருக்கேன். ஏன்டா அப்படி அறக்க பறக்க வர்ற? நீங்களா? நீங்க எப்படி தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க? நான் எங்கடா நடமாடுறேன், உட்கார்ந்தாடா இருக்கேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னது? ஏர்வாடியில இருந்து ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க. அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான். சரி, அதுக்கு நான் ஏன் நடமாடக்கூடாது? அங்கதானே விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம். சரி. பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டனி சங்க கடிச்சு முழுங்கிடுவாங்களாம். எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கறிக்கடை கருப்பியால அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கா. அதனால உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா இது? எல்லாரும் குற்றாலத்தை வந்து இருந்து குணமாயி போவாங்க, ஆனா இங்க வந்து குறவளைய கடிச்சா எந்த ஊரு போறது? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பத்திர இவனும் ஒருத்தனா இருப்பானோ? இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா? வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி, இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க? பின்ன பக்கத்துல நிப்பாங்க. சரி, அங்கங்கே நிப்போம். சரி, எங்க வந்தீங்க? குற்றாலத்துல குடிக்க வந்தோம். குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும்? அப்ப நான் கிளம்புறேன். என்ன அங்கிட்டு ஓடுறான்? ஐயோ, என்ன அவன்கிட்ட போய் உட்கார்றா? அவன் பாவம் யார் பத்த புள்ளியோ கடி வாங்கி சாக போறானே. என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது சங்க முடிச்சு கடிச்சிடலாம். அதோட தப்பிச்சு இங்க வந்திருக்குது. அது இருக்குது நேக்கா தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சிட்டேன். இனிமே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதா? என்ன அவன் எடுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கா? தவப்பா கண்ணு வந்தா பைத்தியமா? ஆஹா, பக்கத்திலே இருந்திருக்கான் ஐயா. சொன்ன மாதிரியே கடிக்கிறானே சங்க. நல்ல வேளை நான் போகல அங்க. என்னடா ரத்தத்தோட வர்ற? உன்னையுமா? நல்ல வேலை நீங்க அந்த பக்கம் போகல. ஐயோ, எல்லா பக்கமும் வளைச்சு வளைச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்?